மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பிரச்சினை குறித்து விசாரணை நடத்த தேசிய மனித உரிமைகள் ஆணைய விசாரணை அதிகாரி ரவி சிங் மாஞ்சோலை பகுதிக்கு வருகை தந்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். தேசிய மனித உரிமைகள் ஆணைய விசாரணை அதிகாரியான ரவி சிங் எத்தனை நாட்கள் இந்த பகுதியில் இருக்க போகிறார்? யார் யாரையெல்லாம் சந்தித்து விசாரணை நடத்த இருக்கிறார்? விரிவான தகவல்கள். நெல்லை மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட விவகாரத்தில் மனித உரிமை மீறல் இருப்பதாக புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி மனித உரிமை ஆணையத்தில் புகார் அளித்ததன் அடிப்படையில் தேசிய மனித உரிமை ஆணையம் விசாரணை நடத்த உத்தரவு பிறப்பித்தது. அதன் அடிப்படையில் தேசிய மனித உரிமை ஆணையத்தின் அதிகாரி ரவி சிங் மற்றும் யோகேஷ்குமார் ஆகிய 2 அதிகாரிகள் நெல்லை மாவட்டத்திற்கு நேற்றைய தினம் வருகை தந்தார்கள். 4 நாட்கள் இவர்கள் விசாரணை மேற்கொள்வதற்கான அந்த பயணமானது திட்டமிடப்பட்டிருக்கிறது. முதற்கட்டமாக காலையில மாவட்ட ஆட்சியர், வனத்துறை அதிகாரிகள், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அதிகாரிகளோடு ஆலோசனை மேற்கொண்டு இந்த விவகாரம் தொடர்பாக பெறப்பட்ட புகார் மனுக்கள், அதுபோக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்தும், நீதிமன்றத்தில் இவர்கள் தாக்கல் செய்யப்பட்ட ஆய்வறிக்கைகள் என்ன என்பது குறித்தும் கேட்டறிந்து 1125 பக்க அறிக்கையை மாவட்ட நிர்வாகத்திடமிருந்து பெற்றிருக்கிறார்கள். இது தவிர புகார்தாரரான கிருஷ்ணசாமி உள்ளிட்டவரையும் நேரடியாக விசாரணையை மனித உரிமை ஆணைய அதிகாரிகள் மேற்கொண்டார்கள். தற்பொழுது கள விசாரணையை மனித உரிமை ஆணையம் தொடங்கியிருக்கிறது. மாஞ்சோலை தேயிலை தோட்டத்திற்கு நேரடியாக சென்று அங்கு உள்ள பகுதி மக்களிடம் என்னென்ன குறைகள் இருக்கிறது, என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இங்கு நடைபெற்றது, என்ன மாதிரியான வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்பது தொடர்பான அந்த ஆய்வை நேரடியாக கள ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார்கள். முதற்கட்டமாக அவர்கள் பயன்படுத்திய அந்த வழிபாட்டு தலங்களை நேரில் ஆய்வு செய்த அதிகாரிகள் தற்போது அவர்கள் வீடு வீடாக சென்று அவர்களுக்கு இந்த பிபிடிசி நிர்வாகம் மூலம் கொடுக்கப்பட்ட அந்த வீடுகளை நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வீடு வீடாக சென்றும் ஒவ்வொரு பகுதியாக சென்றும் அவர்கள் இந்த ஆய்வை 2 நாட்கள் மேற்கொள்ள இருக்கிறார்கள். இன்று முதல் நாளை இரவு வரை அவர்கள் அங்கேயே தங்கியிருந்து, அதாவது மாஞ்சோலை பகுதியிலேயே தங்கியிருந்து அந்த பயணத்தை விசாரணையை மேற்கொள்கிறார்கள். தொடர்ந்து 3வது நாள் நேரடியாக அதிகாரிகளை வரவழைத்து சம்பந்தப்பட்ட அந்த விவகாரம் தொடர்பாக அந்த நெல்லை மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஒதுக்கி கொடுக்கப்பட்ட இடத்துல நேரடியாக வாக்குமூலம் பெறக்கூடிய பணியும் மேற்கொள்ள இருக்கிறார்கள். நன்றி ராமசுந்தரம், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.